இந்த மனுஷன் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். எங்கே வரான்னு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இந்த பசங்க வேற தூக்கம் வந்து நமக்கு பண்ணி இருக்குதுங்க. சும்மா இருக்க நேரத்தில் 11 மணிக்கு தான் தூங்குங்க. இப்போ வந்து தூக்கம் சீக்கிரமாக இன்னைக்கு. நம்ம மெசேஜ் வந்திருக்கு. என்னது இது? நாளைக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கா? ஆமாம், இதுங்க படிக்க விடாது. ரெண்டாவதுக்கு மாதத்துக்கு 50 மீட்டிங் வைப்பாங்க. நாளைக்கு வேற 100 நாள் வேலை இருக்குது. அந்த மனுஷனுக்கு லீவ் என்னன்னு தெரியல. லீவ் வந்து அவர் தான் போய்ட்டு சொல்லணும். ஸ்கூலுக்கு போனால் அந்த மிஸ்ஸுங்க வந்து சதீஷ் தான் ரொம்ப சேட்டை பண்ணுறான், படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அனுப்பிச்சு விட்டா தான் தெரியும். ஏன்னா அதில் செல்லம் கொடுத்து கிடைக்காது பசங்களே. என்னது இது? ஒரு சத்தத்தையுமே காணோம். நம்ம ஃபோனில் சிக்னலே இல்லை. சிக்னல் இருந்தால் தானே ஃபோன் போவோம். பணியில் நின்று என்ன பண்ணிருக்கா இவா? ஒரு பாயிண்ட் சிக்னல் தான் காமிக்குது. அதுக்கப்புறம் எங்கேருந்து நமக்கு ஃபோன் போவோம்? இந்த மனுஷன் நம்பி வேற நான் நின்று இருக்கேன். வாங்கி வராரா எதுனா சாப்பிட்றதுக்கு இல்லையா தெரியல. இல்லைன்னா மாவு பாக்கெட் வாங்கி இட்லி ஊற்றி சட்னி ஆச்சு சாப்பிட்டு கும்பிட்டு படுக்கலாம். பசங்க வர தூக்கம் வந்து சொல்லிடுது. அதுவும் எவ்வளோ தான் முடிச்சுருக்கோம். ஏடி ராதிகா, என்னடி பண்ணுறீங்க? பணியில் நின்றுங்க. அதை ஏன்க்கா கேட்குறேன்? என் வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணி எதுவும் சமைக்காத, நான் வந்து பசங்களுக்கு சாப்பிட்டுக்கு தான் வாங்கி வரேன் அப்படின்னு சொன்னார். சரி மனசாரி சொல்கிறாரு, நம்ம சொன்னதை வாங்க மாட்டார். என்னமோ அதிசயமாக இவர் சொல்கிறாரு, சரி வாங்கி வரட்டும், நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல சொல்லிட்டு உட்காந்துருந்தா மணி நான் பார்த்தியா? மணி 9 கிட்ட ஆக போகுது. இன்னும் ஆளை காணோம். ஃபோன் பண்ணி கேட்கறதுனே எங்கே இருக்கிறாருன்னு. அதான்க்கா ஃபோன் பண்ணேன். ஃபோனில் சிக்னலே காட்ட மாட்டுது. சிக்னல் இல்லையா? முதல் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன், அவருக்கு சிக்னல் கிடைக்கல போகுது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையால தொடர்புக்கு எல்லைக்கு உள்ளார் அப்படின்னு சொல்லிச்சு. வா முன்ன மாதிரி இருக்கலடி, அதனால தான் சிக்னல் கிடைக்க மாட்டுது. ஆமாக்கா அதான் போல சிக்னலே கிடைக்க மாட்டேது. இல்லைன்னா 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் என் ஃபோனில் நல்லா சிக்னல் வரும். வாங்க கொஞ்சம் 3 நம்பர் இருக்கிறதால தான் கிடைக்க மாட்டேது போகுது. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சே இல்லையா? இல்லைன்னா இட்லி சுட்டு வச்சுக்கிறேன், பசங்களுக்கு எதுவுமே கூட சாப்பிட்டா. ஏக்கா பெற்று வச்சுக்க பார்த்தியா? ரெண்டும் ரொம்ப மோசமானதுங்க. அவங்க அப்பா வரதுக்கு லேட் ஆகுது. மாவு வாங்கி இட்லியாக தோசையாக சுட்டு தர சாப்பிடுங்கன்னா அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு வந்து பிரியாணி வாங்கி வரான், இல்லை சிக்கன் ரைஸ் வாங்கி வருவாங்களா, இல்லைன்னா பரோட்டா வாங்கி வருவாங்களா. அதனால இட்லியில் சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சி உட்காந்துருக்கா ரெண்டா. ஆமாம், சிக்கன் ரைஸ் பிரியாணி வேணும்னு சொன்ன பிறகு இட்லி எப்படி சாப்பிடுங்க? அதுங்களை எதிர்பார்த்து தூங்குற கண்டிஷன் போயிடுச்சிங்க. தண்ணி தெளிச்சு நானே உட்கார வச்சுக்கிறேன். தூங்கிச்சிங்க அப்புறம் சாப்பிடுங்க எழுந்து. அதனால் உட்கார வச்சுக்கிறேன். இந்த மனசு நாளை கணக்கா சின்ன குழந்தைங்களாச்சே தூங்கிடுமே, சீக்கிரமாக வரணும்னு கிடையாது. ஃபோன் பண்ணி சொல்லி எவ்வளோ நேரத்துக்கு ஆகுது? 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆளை காணும். சீக்கிரமாக வாங்கி வரலாம்ல. நைட்டு 11 மணிக்கு வாங்கி வந்து வச்சுக்கின்னு யார் சாப்பிட்றது? அந்த பசங்க எப்படி எழுந்துக்காதுங்க. தூங்கிச்சிங்கன்னா அது காலை தான் எழுந்துக்குங்க. அவர் வந்து பசங்க இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்றதுனால என்னத்தில் வாங்கிடும் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன வேலை இருக்குதோ எதுக்கு வேலை இருக்குதோ தெரியல. ஆளை காணும் இன்னும். நீ கிண்டல் பண்றியா? நான் சமைக்கிற சமையல் நல்லா இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் பசங்க ஹோட்டலில் வாங்கி நல்லா சாப்பாடு சாப்பிட்டோன்னே அது நான் சொல்லி தான் தெரியணுமா? கிண்டல் பண்ணு, நல்லா கிண்டல் பண்ணு. நாளைக்கு வேறு 100 நாள் வேலை இருக்குது. 10வது ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வேறு வச்சுட்டாங்க. நான் போகிறதா இல்லை எங்கள் வீட்டுக்கு போகிறதாலும் வேலை தெரியல. சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்க தானே காலையில் சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறது வேலைக்கு வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ரோட்டில் நின்று இருந்தால் எங்கே இந்த காலை சீக்கிரம் எழுந்துக்குது? தூக்கம் வந்தால் போய் தூங்குடி. ஐயோ நான் தூங்கிட்டுனா என்னால் நடுவில் எழுந்துக்க முடியாது. காலை தான் எழுந்துக்குவேன். எனக்கு ரொம்ப நடுவில் எழுந்துட்டு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் தூங்காமல் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அழகானோ யாருன்னா இவர்கிட்ட பிரியாணி வாங்கினா, சிக்கன் ரைஸ் வாங்கினா, பரோட்டா வாங்கினா கேட்டாங்களே. நான் பாட்டு இட்லி ஊற்றி வச்சு சாப்பிட்டு கும்பல் பார்த்து தூங்கியிருப்போம். வாங்கி வர சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. வட்டம் தான் வச்சுருக்கிறேன் அவருக்கு. இனி வேலைக்கு போயிட்டு வர மனுஷன் திட்டாதுடி. அங்கே வேலை ஏதாவது இருக்குது என்னவோ. பொண்டாட்டி பிள்ளைங்களை மிஞ்சி அப்புறம் நான் அவருக்கு வேலை இருக்குது. விட்டு வர சொல்ல வேண்டியது தானே. ஆமாம், நீ இப்படியும் பேசுவேன், அப்படியும் பேசுவேன். நானும் அப்படி பேசிட்டேன். வேலை இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலும் அந்த கற்றுவேன். அதனால தான் என்ன வேலை ரெடி பண்ணின்னு வருவார். டெய்லி வேலைக்கு போனால அவர் போயிட்டு வேலை கிடைக்கணும்ல. போ, எப்பயுமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ ஒரு தங்கச்சியாச்சு, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் நீ. சரி வீட்டுக்குள்ளே போ. படி எதுக்கு நின்று எனக்கு அப்புறம் தொண்டை வலி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு. நாளைக்கு லீவ் போகிறதுக்கு பார்த்து நிற்க இப்போயே தொண்டை கரகரன்னு தான் இருக்குது. சரி இவ்வளோ போ. ஏனி ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டுண்டி. நாளைக்கு நம்ம 2 பேரும் வேலைக்கு போத்தாவில்ல 100 நாள் வேலைக்கு. ஏக்கா நிறைய பணம் அதிகமாக போச்சு உனக்கு வேணா நீ லீவ் போட்டுரு. எனக்கு காசு வேணும், நான் போவேன். எரும மாட சொல்கிறத கேள்வி. எரும மாட நாளைக்கு வந்து என்ன நாளைக்கா அண்ணன் வந்து பொங்கல் சீரி எடுத்துன்னு சொல்லியிருந்தான். அருண் வந்து காலேஜில் பசங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன். நான் ஃபோன் பண்ண நம்ம ஃபோன் எடுக்கலையா, ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு வேலைக்கு போகும்போது அண்ணன் ஃபோனுவா பண்ணியிருக்குது. நாளைக்கு வர வேலைக்கு போகிறீங்க வீட்டில் இருங்க சொல்கிறதுக்கு. நம்ம தான் ஃபோனை வச்சுட்டு போயிட்டோம் வீட்டில். அதான் அருண் கிட்ட சொல்லி அருண் வந்து பசங்க கிட்ட சொல்லியிருக்கான் காலேஜில். அதுக்கிட்ட சொன்னதால அது வந்து சொல்லிச்சிங்க செய்யலாம். இந்த மாதிரி மாமா வந்து நாளைக்கு பொங்கல் சீரி எடுத்துன்னு வரலாம், உங்களை வீட்டில் இருக்க சொன்னார், வேலைக்கு போவேனா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிச்சுக்கோ. ஏமா பொங்கல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? இப்போ தான் ஞாபகம் வந்துச்சம்மா நம்ம பாஸ் அண்ணனுக்கு தங்கச்சிக்கு சீர் வருஷம் கொடுக்கணும்னு. விடுடி அண்ணனுக்கு அந்த விவசாய வேலை செய்யறதுக்கே நேரம் சரியாகுது. நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அதே சந்தோஷப்பட்டுக்கோ. ஆமாம், வந்த வரைக்கும் லாபம்னா வாங்கிக்க வேண்டியதான். அங்கங்கே போய் பாரு, தங்கச்சிங்களுக்கு வந்து நகையும் நட்டம் காய்கறியும் மளிகை சாமான் ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த மளிகை சாமான்லேருந்து எல்லாமே தந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு நம்ம அண்ணனா தூக்கின்னு வரோம். ஒரு 2 கிலோ காய்கறி, அதுக்கப்புறம் ஸ்வீட்டு மிக்சரு இதை வாங்கி கொடுத்துட்டு இதை பொங்கல் சீர் வருஷம் கொடுத்துட்டு போகுது. ஆனால் உனக்கு ரொம்ப திமிர் தாண்டி. ஆனால் நான் முடிஞ்சது ஏதோ ஒன்று நம்மளுக்கு வருஷம் வேணால் செஞ்சுன்னு வாய் ஆடி அதுக்குள்ள மண்ணப்பட்டு போகுதா. நீ தான் வச்சுக்கணும். உங்ககிட்ட பேசியே என்னால் முன்னுக்கு வர முடியாது. நாளைக்கு என்ன வந்து அதுக்கிட்டே கேட்டுக்கோ. நான் போய் உள்ள போய் படுக்க போகிறேன். நீ படியா நின்னா நில்லை, இல்லை நான் உள்ள போய் படு. திமிர் பிடிச்சவன். ஆமாம் அண்ணன் நான் ஒன்று அப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி மூக்குக்கு மேலே கோவம் வரும் அவளுக்கு. நாளைக்கு வரட்டும் கேட்குற மாதிரி கேள்வி நல்லா. என்னத்தா அப்படி பொண்ணுக்கு செஞ்சு கிழிச்சிட்டாங்க. சரி பனியே போய் இது உள்ளே போகலாம். நீங்கள் ஏன் உங்கள் ஒய்ஃபுக்கு இப்படி பயப்படுறீங்கன்னு தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்க பொண்டாட்டிக்கு பயந்து தாண்டா ஆகணும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக தானே பண்ணுறீங்க.
டேய் குமார் அப்படின்னா நான் ஓ பண்ணிட்டேன். ஆமாம், நம்ம பெயிண்ட் அடிச்சு முடிச்ச இடத்துல இன்னைக்கு இருக்கா ப்ரோசஸ் வச்சாங்க. ட்ரீட் எடுத்துக்கோங்க, ட்ரீட்டுக்காக உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க 2000 ரூபாய். நம்ம நேராக ஒயின் ஷாப்புக்கு போயிருந்தா நல்லா சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்கலாமா. அதை விட்டுட்டு பசங்களுக்கு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிக்கிறேன், அப்புறம் வந்து பழம் வாங்கிக்கிறேன், ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு அந்த காசுக்கு மொத்தத்துக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்து நிற்கிங்க. எனக்கும் சரக்கம் வாங்கி தரல, எதுவும் வாங்கி தரல. எனக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுன்னு பழமும் ஸ்நாக்ஸும் சாப்பிட வாங்கி கொடுத்துருக்கீங்க. நமக்கே என்னைக்காவது ஒரு நாள் தான் இது மாதிரி ட்ரீட்லாம் வச்சுக்கோங்க சொல்லிட்டு காசுலாம் கொடுப்பாங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணே. டேய் குமார், இப்போ வந்து அவங்க நமக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் சொல்லிட்டு என்ன, அதை வந்து நம்ம சரக்கு அடிச்சிருந்தா ஒரே நாளில் அது காலி ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து அதுங்க பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு. அதுங்க வந்து நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க, அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முக்கியமாக இல்லை நம்ம தனியாக அந்த 10 பைசாக்கு பிரோஜனம் சரக்கு அடிக்கிறது முக்கியமா? அதில் என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லு? நம்ம சரக்கு அடிக்கிறது என்றைக்கோ ஒரு நாள் தானே அடிக்கிறோம். அந்த ஒரு நாள் கூட சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுண்டா. போனே நீல வேலைக்கே ஆக மாட்டேன். டேய் நான் கூட கல்யாணம் ஆன புதுசில் உன்னை மாத்தாண்டா இருந்தேன். ஆனால் எங்கள் ராதிகா இருக்கா பார்த்தியா, செவுத்துல ஒரு கால் வச்சு நெஞ்சில் ஒரு கால் வச்சு கும்மு கும்முன்னு எப்போ மூஞ்சிலே குத்துனாலும் அன்னைக்கு திறந்துடுவோம்டா. அந்த நாள்லேருந்து நான் சரக்கே கையில் தொட மாட்டேன். ஆமாம், சரக்கு தொட்டாலே என் பொண்டாட்டி என்னை உதச்ச ஞாபகம் தான் ஞாபகம் வரும். ஓ அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கோ, அதனால தான் சரக்குன்னு சொன்னா எகிரி குச்சி ஓடுறீங்களா? ஆமாண்டா, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி போறா தெரியும், ஒரு ஒரு அடியும் எப்படி இடி மாதிரி விடணும்னு. இது தெரியாம போச்சு தன்னாலா? ஆமாம், அவள் சொல்கிற பட்சம் கேட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு வீடு வாசல் வாங்கியிருக்கிறேன், 2 குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், நிம்மதியாக நைட்டுக்கு வந்தவொடனே கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக படுத்து தூங்குறேன். இருக்க ஒரே ஒரு கடன் இருக்குது, அந்த வீட்டுக்கு கடன் அடிக்கணும், அதை சீக்கிரமாக முடிச்சிடுவோம். நிம்மதியாக தூங்கணும்னு வச்சுக்கேன், பொண்டாட்டி வச்சு கேட்டால் தான் நிம்மதியாக வாழ முடியும். ஏன்னா அவன் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாள், நம்ம அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது அவன் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாள். ஏட்டிக்கு போட்டி இல்லாமல் நீ பெரியவனா நான் பெரியவனா சண்டை போடாமல் ஒத்துப்பட்டு வாழ்ந்து வச்சுக்கேன், அதுதான்டா சொர்க்கம். ஆனால் உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுண்ணே. ஒரு நாள் பொண்டாட்டி பிடிச்சி கேள்றா, பொண்டாட்டி எப்பவுமே வந்து கெட்டது எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டான், புரியுதா? மீறி அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலாம், புரியுதா? இதெல்லாம் சொல்லி செய்யக்கூடாதுமா, இவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும், மீறி என்ன சொல்ல போகிறாங்க, அம்மாவுக்கு செய்யாத தங்கச்சிக்கு செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், அவங்களும் நம்ம கூட பிறந்தவங்க தான், நம்ம கூட இருக்கிறவங்க தான் அப்படின்னு நம்மள தெளிவாக சொல்லி புரிய வச்சுக்க அவங்க கேட்டுப்பாங்க. மற்றபடி நமக்குள்ளே எதுக்கு சண்டை வரப்போகுது? நானும் நீங்கள் சொல்கிறதுலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. சரிடா, டைம் ஆச்சுடா, பசங்க வர சீக்கிரமாக தூங்கிடுங்க, அப்புறம் தூங்கிச்சுன்னா என்னை திட்டுவா எவ்வளோ லேட்டாக வரீங்க சொல்லிட்டு. சரிங்கண்ணா, நான் இறங்கிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க. டேய் குமாரே, காலையில் சீக்கிரமாக வந்துடு, 7 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, வேலை இருக்குது, புது பில்டிங் ஆரம்பிக்கிறோம்ல, சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாதான் நீ பாட்டு 9 மணிக்கு வரப்போற. சரிண்ணா சரிண்ணா, சீக்கிரமாக வந்துடுறேன். பசங்க வர தூங்கிச்சான்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு.